கரூர் நெரிசல் மரணங்கள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது அவர் தெரிவித்த பல்வேறு கருத்துக்களுக்கு முதலமைச்சர் பதிலளித்தார். கரூர் சம்பவம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்ததை தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் நடவடிக்கை எடுக்க அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இதில் எவ்வளவு பேர் கலந்து கொள்வார்கள் என்பது அரசுக்கு தெரியும் என்பதால் முழுமையான பாதுகாப்பு கொடுத்து சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் போலீசார் அளித்த பாதுகாப்பை பாராட்டி தாவேக தலைவர் பேசியதை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே பேசுகிற போது காவல்துறையை குறை சொல்லி பேசியிருக்கிறார். காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கலன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே, பேச்சை ஆரம்பித்ததுக்கு முன்பே காவல்துறைக்கு முதலே சல்யூட் அப்படின்னு நடித்துட்டு சரியான பாதுகாப்பு தந்திருக்கார் சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த அவையில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு போட்டுத்தான் கூட்டம் நடத்த வேண்டிய நிலை இருப்பதாக கூறினார். அதற்கு கூட்டணிக்கு ஆள் தேடிக் கொண்டுள்ளீர்கள் என பதிலளித்த முதலமைச்சர், மகா கூட்டணி, மெகா கூட்டணி என எந்த கூட்டணி அமைத்தாலும் பலன் தராது என பதிலடி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த ஒரு கருத்துக்கு அவையில் எதிர்ப்பு கிளம்பியதால் அது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி 39 உடல்களும் 8 மணி நேரத்திற்குள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என கூறினார். ஒரு உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்ய 1.5 மணி நேரம் ஆகும் என கூறிய பழனிசாமி, ஒரே நேரத்தில் 39 பேருக்கு எப்படி பரிசோதனை செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சம்பவம் நடந்தவுடன் கூடுதல் மருத்துவர்கள், பணியாளர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக கூறினார். மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று 39 உடல்களுக்கு உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் 25 உடற்கூராய்வு மருத்துவர்கள் 5 மேஜைகளில் பிரேத பரிசோதனை பணியை மேற்கொண்டதாகவும் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். உடற்கூராய்வு பணி முடிய 28ஆம் தேதி பிற்பகல் 4 மணி வரை 14 மணி நேரம் ஆனதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஒரு நபர் ஆணையத்தின் தலைவர் காலை 6 மணிக்கே தனி விமானத்தில் சென்று கரூரில் விசாரணை மேற்கொண்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். அதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய முதலமைச்சர், ஒரு நபர் ஆணையத்தின் தலைவர் தனி விமானத்தில் சென்றதாக கூறுவது தவறு என குறிப்பிட்டார். அத்துடன் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் என்ன கூறினார் என நான் சொல்லவா என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அப்போது பேசிய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர், தூத்துக்குடியில் போராடியவர்களை பட்டப்பகலில் வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு நெஞ்சில் சுட்டார்களே, அதற்கு அப்போதைய முதலமைச்சர் பதில் கூறினாரா என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளிநடப்பு செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.